என்ன ப்ரோ நியூ அட்மிஷனா? ஆமாம் பிரதர், நான் ஒன்றும் படிக்காமல் வேற வழி இல்லாமல் இந்த வேலை பார்க்க வரல. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஒரு இன்டர்வியூ விஷயமா வந்தேன். திடீர்னு இன்டர்வியூ போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களா, அதான் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு இந்த வேலை பார்க்கலான்னு வந்தேன். படிக்கலையா? நான் எம்இ கிராஜுவேட். நான் எம்பிஏ கிராஜுவேட். நான் எம்காம் கிராஜுவேட். இவ்வளோ படிச்சுட்டு அப்படியே இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு வேலை நானும் உங்களை மாதிரி தான் ப்ரோ. இந்த வேலை பண்ணிக்கிட்டே இன்னொரு வேலை தேடலான்னு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கே டைம் பத்தாதுன்னு. ஆர்டர் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஒன்ஸ் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, 20 நிமிஷத்தில் டெலிவரி பண்ண வேணான்னு சொல்கிறவங்கள வாங்க வைக்கணும். ரிட்டர்ன் பண்ணால் ஹோட்டலில் கொடுத்து காசு வாங்கணும். திரும்பி ஆர்டர் எடுக்கணும்னு டைம் இதுக்கே போயிடும். இது ஒரு வழி பாதை, திரும்பி போறது உயிர் மட்டும்தான். டேடே ஏன்டா ஆளுக்கு பயமுறுத்துறீங்க? இப்போ கூட பிரச்சனை இல்லை, ஆர்டரு வர வரைக்கும் டைம் இருக்கு. ஆர்டர் வந்துருச்சு. Your time starts now. பார்ட் டைம் வேலை தானே வந்தேன். இதுக்கேண்டா இப்படி பயமுறுத்துறீங்க? ஓப்பனிங் இப்படி இருக்கே, அப்போ போக போக எப்படி இருக்குமோ? அப்போ ஃபுட்டு டெலிவரி பண்ண போடலாமா? மச்சான் அவ ஆர்டர் பண்ணியிருக்காடா. அந்த பொண்ணா கேன்சல் பண்ணுறா முதல்ல. ப்ரோ, ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கா, அதை அக்செப்ட் பண்ணுறதை விட்டுட்டு கேன்சல் பண்ண போறீங்க? ப்ரோ உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. அவகிட்ட இருந்து அமௌண்ட்டே வாங்க முடியாது. நீங்கள் அமௌண்ட் வாங்க முடியாதுன்னு உங்களை வச்சு சொல்கிறீங்க. நான் அமௌண்ட் வாங்க முடியும்னு என்னை வச்சு சொல்கிறேன். ஆர்டரை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் உங்களை பார்த்ததே இல்லை. வேலைக்கு புதுசா? ஆமாங்க. சிங்கிளா? சிங்கிள் தான். நானும் சிங்கிள் தான்ப்பா. சிங்கிளா இருந்து ரொம்ப போர் அடிக்குது. லவ் பண்ணலாமா? நீங்கள் ஏதோ கேட்டீங்க, அது என் காதில் தப்பாக விழுந்துருச்சு. லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். ஐ லவ் யூ. ஐயோ, இது கனவா நினவான்னு தெரியலையே. எனக்கு ஓகேங்க. அப்போ இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபுட்டு கொடு. டெலிவரி பாய் கெட்டப்லே வா, அப்போதான் அப்பாக்கு டவுட் வராது. ஓ ஓகே ஓகே. ஏங்க அப்படியே போனா எப்படி? ஃபுட்டுக்கு காசு? என்னப்பா, லவ் பண்ற பொண்ணுகிட்ட யாராவது ஃபுட்டுக்கு காசு கேட்பாங்களா? ஓ இப்பதான் புரியுது அவனுங்க ஏன் வரலன்னு. சரி குடு. இப்பதானே சொன்னேன். நான் குடுன்னு சொன்னது ஃபுட்டுக்கு காசு இல்ல, கிஸ்ஸு. கிஸ்ஸா? ஆமா, லவ் பண்ற பொண்ணுட்ட காசு தான் கேட்க மாட்டாங்க, கிஸ்ஸுமா கேட்காம இருப்பாங்க. என்ன கொடுக்குறியா? இல்ல இல்ல, நான் காசே கொடுத்துட்றேன். இதுக்கப்புறமேட்டாச்சும் கேஸுக்கு பதிலா ப்ரப்போஸ்லாம் பண்ணாத. ஏன்னா எல்லா பசங்களும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. வரட்டா? ஹலோ ஹலோ பிரதர், நான் லொக்கேஷன் வந்துட்டேன். உங்கள் வீட்டு டோருக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். ஆனால் வீடு பூட்டி இருக்கே பிரதர். பக்கத்தில் ஒரு ஷூ ராக் இருக்கா? ஆமாம். அதில் ஒயிட் கலர் ஷூ இருக்கா? இருக்கு. அதில் சாவி இருக்கும், எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே வாங்க. என்ன பிரதர், எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு நாய் இருக்கும், அந்த நாய்க்கு இந்த சாப்பாடு வச்சுட்டு போகணுமா? வீட்டுக்குள்ளே நாயெல்லாம் இல்லை பிரதர், நான் தான் இருக்கேன். நீங்களா? ஆ வைங்க வர. சார் சார், நீங்க என்ன போன்ல பேசுனது? நான் தான்ப்பா. சார், வெளியில பூட்டிட்டு உள்ள என்ன பண்றீங்க? யாராவது வீட்டை வெளியே பூட்டிட்டு உள்ளே இருப்பாங்களா? பொண்டாட்டியோட இருந்தேன், திடீர்னு ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வரேன்ட்டான், அதான். சார் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க பொண்டாட்டியோட வீட்டுல இருந்ததுக்கும் உங்க ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கும் வெளியில பூட்டி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது என் பொண்டாட்டி இல்ல,
என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. இவ்வளோ நேரம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சுப்பா. வந்துட்டான் சிவபூஜையில் கரடி புகுந்த மாதிரி. குருவி கூட்டுக்குள்ள காக்கா முட்டை போட்ட மாதிரி இவன் உள்ள வந்துட்டு அவனை கரடிங்கிறான் பாரு. பட்டு பாவி, ஃபைல் எடுக்க வந்தவன் ஃபைலை மட்டும் தானே எடுத்துட்டு போனோம். ஃபைலை எடுத்துட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு வீட்டை வெளியே போட்டுட்டு போயிட்டான். அறிவாளின்னு நினைப்பு. அவன் அறிவாளினா அப்ப நாங்கெல்லாம் யாரு? டெய்லி ராத்திரி மட்டும் வீட்டுக்கு வர அவனே இவ்வளவு யோசிச்சா நாள் ஃபுல்லா இங்கே இருக்கிற நாங்க எவ்வளவு யோசிப்போம். அதான் ஸ்பேர் கீ பண்ணி அந்த ஷூக்குள்ள வச்சிருந்தேன். சரி சரி, நீ ஃபுட் எடு. காசு சில்லறை கொடுக்கணுமே. சார், யாரோ வர சவுண்ட் கேக்குது சார். ஐயோ, அதுக்குள்ளே வந்துட்டானா? தம்பி, நான் மறுபடியும் போய் கட்டில கீழே ஒளிஞ்சுக்கிறேன். நீ பூட்டிட்டு சாவி ஷூக்குள்ளே வச்சுட்டு போயிரு. இங்க பாரு ராசா, இங்க நடந்த எதையா வந்துட்டு சொல்லிடாத. நல்லா இருப்ப. என்ன திரும்பி உள்ளே போயிட்டான்? என்ன வேணா பண்ணட்டும், நமக்கு என்ன? ஒரு பிரியாணிக்கு 4 பிரியாணி காசு வந்துருச்சு. நம்ம முதல்ல ஓடிடுவோம். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க, நான் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணவும் எனக்கு சமைக்க தெரியாதுலாம் நினச்சிக்காதீங்க. நான் சூப்பராக சமைப்பேன். வீட்டில் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன்னா என் ஒருத்திக்காக என்ன சமைக்கிறதுன்னு தான் ஆர்டர் பண்ணேன். எங்கங்க வீட்டில் யாருமே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. நைட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தனியாக தான் இருப்பேன். அதுக்கு அதான் சொல்கிறேன்ல, யாரும் இருக்க மாட்டாங்க, நான் தனியாக இருப்பேன்னு. ஸோ நைட்டும் நீங்களே ஃபுட்டு கொண்டு வந்துடுறீங்களா? ஃபுட்டு வாங்கிட்டு வரணுமா? அதுக்கு தான் இந்த எலி இழுத்தீங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். ஏங்க, இப்போ ஆர்டர் போட்டோமா நைட்டு ஆர்டர் போடுங்க, யாராவது வந்து டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. ஏங்க, ஃபுட் ஆர்டர் பண்ணா ஃபுட்டுக்கு மட்டும் காசு ஆகாம டெலிவரிக்கும் காசு ஆகும்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஓ, அதுக்காக சொன்னீங்களா? இதில் என்னங்க இருக்கு? அதான் என் நம்பரு. நீங்கள் நைட்டு கால் பண்ணுங்க, நான் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிட்டு போகிறேன். ஏண்டி, பெட்ரோல் விற்கிற ரேட்டுக்கு ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்களா? வாங்குற காசு பாதி பெட்ரோலுக்கே போகுதுன்னு வயிற்றுச்சலில் இருக்கு, இதில் ஃப்ரீயாக வந்து டெலிவரி பண்ணணுமா? நைட்டு பசிக்குதுன்னா சமைச்சு சாப்பிடு, இல்லையா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு டெலிவரி காசை சேர்த்து கொடுத்து சாப்பிடு. மூஞ்ச பாரு, நல்ல ஆஃபரில் விற்கிற 5 ரூபா இட்லி ஆட்டம். ஹலோ பிரதர், வாங்கிட்டீங்களா? பிரதர், இப்போதான் நான் ஆர்டரே அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஹோட்டலுக்கு போகணும், கியூவில் நிற்கணும், அதுக்கப்புறமே தான் வாங்கணுமே. ஓ, ஓகே ஓகே. ஹலோ பிரதர், வாங்கிட்டு வண்டி எடுத்துட்டீங்கல்ல? பிரதர், வாங்குறதுக்கு இப்போதான் வண்டி எடுக்கிறான். சரி சரி. யாரா? சொல்லுங்க பிரதர். லொகேஷன்லாம் கரெக்டாக தான் பிங்க் பண்ணியிருக்கேன், மாறிலாம் போயிடல. பிரதர், என்ன ஹோட்டலுக்கே போல. சரி சரி, போங்க போங்க. இதுக்கப்புறம் கால் பண்ணிட்டோம், அவனுக்கு இருக்கு. கொடுங்க, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. பிரதர், டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு அதுதான் மரியாதை. ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு 100 வாட்டி ஃபோன் அடிக்கிற, வாங்கிட்டு வர வேணாமா? டேய், நான் இங்கே தான் டெலிவரி பாய். ஊரில் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா? என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவானுங்க. ஃபோனை அடிச்சுக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உன்கிட்ட ஃபோன் வந்தது அவனை பணம் ஆயிடுவேன். ஆயிடா ஃபோனை. எத்தனை ஃபோனு இன்னைக்கு அவனுக்கு இருக்கு? எவ்வளோதான் நானும் பொறுமையாக இருக்காது. ஐயோ, போலீஸா? டியூட்டிக்கு டைம் ஆகுதுன்னு தான் உனக்கு அத்தனை தடவை கால் பண்ணேன். நீ ஏதோ பெரிய ரவுடின்லாம் சொன்ன. நான் பார்க்காத ரவுடியா? சார், நான் ரவுடியை பார்த்துருக்கேன்னு தான் சொன்னேன், அது உங்கள் காதில் தப்பாக விழுந்துருச்சு. ஏதோ பணமாக தான் இருப்பேன்னு சொன்னேன். சார், பொறுமையா இருங்க, சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னேன், அது உங்கள் காதில் தப்பாக விழுந்துருச்சு சார். மேடம், நீங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன். மேடமா? ஓடிடுற குரு. டேய், ஹலோ பிரதர், லொக்கேஷன் வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? உன் காலு கீழே தான் இருங்க. என் காலு கீழேயா? நான் தலை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? என்ன தலை, ஆர்டர் போட்டதை நான் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வர வேணாமா? 300 ரூபாய். என்னது
ஒரு லாலிபப்பு 65 300 ரூபாவா? 150 ரூபானா ஓகே. இது என்ன மார்க்கெட்டா பேரம் பேசி வாங்குறா? ஆல்ரெடி ஆப்ல அமௌண்ட்லாம் பார்த்து தானே புக் பண்ணிருப்பா. 300 ரூபாய் கொடு. 150 ரூபானா குடி, இல்லனா உடி. நான் வேற ஆப்ல வாங்கிட்டு போயினே இருப்பேன். தல 150 ரூபாயை கொடு. அப்படி வா வைக்கு. என்ன இது 65 மட்டும் தர? லாலிபப்பு 150 ரூபாய்க்கு அது மட்டும் தான் வரும். இது வேணும்னா இன்னும் 150 ரூபா கொடு, இல்லைன்னா விடு. ஓ, அப்போ 150 ரூபா கொடுத்தாதான் கொடுப்பேன். ஆ. ஏய் இப்போதான் ஏரியா உள்ள ஒரு சம்பவம் பண்ணிட்டு சைலண்ட்டாக உள்ள அட்டி விட்டுன்னு இருக்கோம். பிள்ளைங்கள கூப்பிட்டா இங்கே ஒரு சம்பவம் ஆகிடும். தல ஏரியாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணாங்களே, அது நீங்க தானா? நம்ம தான். டேய், உங்களை தான் நாங்கள் போலீஸ் தேடிட்டு இருக்கு. ஒழுங்கா காசை குத்து சைடிஸை வாங்கிக்கோ. வாங்கிட்டேன் அப்படியே போய்கிட்டே இருப்பேன். இல்லையா நேராக போய் போலீஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். தல நான் தல இரு தல தந்துடுறேன். அது எனக்கு தெரிஞ்சு காவாவை கரெக்டாக யூஸ் பண்ணுறது இவனுங்க தான். சம்பவம் பண்ணிட்டு சைலண்டாக உட்காந்துருக்கீங்க. ஹலோ போலீஸ் மேடம், ஃபுட்டு. ஏய் சமைக்கலையா? ஆர்டர் பண்ணிருக்க? சமைக்கல, அதான் ஆர்டர் பண்ண. உனக்கும் சேர்த்தா பண்ணிருக்கேன், கொட்டிக்கோ. காட்டருமே அசிங்கப்பட்டது. எது சம்பாதிக்கிறன்ற திமிரா? நீ ஆர்டர் பண்ணி நான் சாப்பிடணுமா? நான் ஆர்டர் பண்றேன், என் காசுல நீ சாப்பிடு. அதான் ஆர்டர் பண்ணிட்டல, என் காசுல நீ தின்னு. பிரதர் நீங்களே சொல்லுங்க. என்ன ஏன்ட்ட கேட்குறான்? எல்லா வீட்லயும் புருஷன் சொல்றது தானே பொண்டாட்டி கேட்கணும். காசு கொடுத்தா போதும். இந்தாங்க காசு. புருஷன் சொல்றது கேட்கறதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பொண்டாட்டி சொல்றதுதான் புருஷன் கேட்கணும். குடிங்க. என்ன இவனும் காசு தரா? ஏதாவது ஒரு பிளானை போட்டுருவான். பிரதர், ஒரு புருஷனா நீங்க சொல்றது கரெக்ட், கொடுங்க. இருங்க மேடம், ஒரு பொண்டாட்டியா நீங்க சொல்றது கரெக்ட் தான், கொடுங்க. பிரதர், அப்ப இந்த ஃபுட் யார் காசுல வாங்குனது? உங்க காசுல வாங்கினதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க, உங்க காசுல வாங்கினதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப இது என் காசுல வாங்குனதுதான். இல்ல, இது என் காசுல தான் வாங்குனது. என் காசுல வாங்குனதுதான். என் காசுல தான் வாங்குனது. என் காசுல தாண்டி வாங்குனது. என் காசுல தான் வாங்குனது. இல்லடா டேய், லவ் மேரேஜா இருக்குமோ? இப்படி வேகமா கல்யாணம் பண்ணி வேண்டாம் வெறுப்பா வாழ்றதுக்கு நம்மள மாதிரி சிங்கிளா வாழ்ந்துட்டு போயிடலாம். பிரதர், நவீன்ற பேருக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆமா. ஓ, அதே நிமிடம் உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கா? வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆள் வீட்டில் இல்லையா? வெளில எங்க போயிருக்காரா? பிரதர், அந்த நவீனே நான் தான். நீங்க தான் அந்த நவீனா? பிரதர், நீங்களே ஒரு டெலிவரி பாய் தான், அப்படியே ஆர்டர் போட்டு சாப்பிட்றீங்க? பிரதர், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்னதான் கரெக்ட் டைம் டெலிவரி பண்ணாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ரேட்டிங் கம்மி பண்ணி ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நல்ல ரேட்டிங் வந்துடாதா, நல்ல ரிவ்யூ வந்துடாதான்னு மனசு ஏங்கும். நமக்கு நடக்கலன்னா என்ன, நம்ம பண்ணுவோம். ஃபுல் ரேட்டிங் நல்ல ரிவ்யூ கொடுக்கறதுக்காகவே இந்த ஆர்டர் போட்டேன். சூப்பர் பிரதர். நீங்கள் பேசுனது கேட்டோன்னே இதுக்கப்புறம் ரேட்டிங் ரிவ்யூ கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். நல்ல விஷயமாச்சே, ஆர்டர் போடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். இவன் வேற எதுவும் பிளான் பண்ணுறான் போலையே. இல்லை பிரதர், நான் வரும்போது தான் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கலை, நான் அப்புறம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். பிரதர், இப்போ ஆர்டர் போடுறீங்களா இல்லை ரிப்போர்ட் அடிக்கவா? ரிப்போர்ட் அடித்தா நெக்ஸ்ட் ஆர்டர் எப்போ வரும்னு தெரியும்ல. என்ன பிரதர், இவ்வளோ நேரம் ஹீரோ மாதிரி பேசிட்டு இப்போ டக்குன்னு வில்லன் மாதிரி மாறுறீங்க? நமக்கு வேணும்னா எப்போ வேணா எப்படி வேணா மாறிக்கலாம். இப்போ ஆர்டர் போடுறீங்களா இல்லை ரிப்போர்ட் அடிக்கவா? இல்லை இல்லை, நான் ஆர்டரே போடுறேன். ஓகே பிரதர், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா நடக்குது இங்க? அப்பெல்லாம் ஒருத்த வந்து ஹெல்ப் பண்ணானா சந்தோஷப்பட தோணும், இப்பெல்லாம் சந்தேகப்பட தான் தோணுது. எனக்கு இப்போ ஒரு சந்தேகமா இருக்கு, இவன் தான் அந்த நவீனா? 20 மினிட்ஸில் டெலிவரி பண்ணோன்னா 20th மினிட்ல தான் வருவீங்களா? முன்னாடியே வர மாட்டீங்களா? இந்த 20th மினிட் வரதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டேன், ஆனவனா இதை ஒன்று சொல்லிடுவீங்கல்ல. டேய், கஷ்டப்படுறவங்களுக்கு தான்டா தெரியும், அடுத்தவங்க காசில் சாப்பிட்ற உனக்கு என்ன தெரியும்? போடா. தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி, இந்த காலத்து பசங்களே இப்படி தான்பா. அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு சேர்க்கலன்னா இந்த காலத்தில் எப்படி சாப்பிட்றது? என்னது, இந்த சொத்தெல்லாம் நீ சம்பாரிச்சதா? இல்லைம்மா, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு மாமனார் சேர்த்து வச்சார்ல, அதைத்தான் தம்பிக்கிட்ட பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம்மா.
மாமனார் வீட்டு காசை செலவு பண்ணுறதுக்கு தான் அப்பனும் பையனும் இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்களா? என் மாமனார் சேர்த்து வைக்கல, என் மாமனாருக்கு மாமனார் அந்த மாமனாருக்கு மாமனார் சேர்த்து வச்ச சொத்து. 5 தலைமுறையா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறோம். 5 தலைமுறையா வீட்டோட மாப்பிள்ளையாவா? இந்த வேகாத வெயில போய் கஷ்டப்படுறதுக்கு பேசாம இவனுங்க வீட்டில் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் போல. 6வது தலைமுறையா. ஐயா, உங்களுக்கு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா? நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒரே பையன்தான். ஆமாம், இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? அதான் இல்லைன்ட்டல்ல, அதுக்கப்புறம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எனக்கு அத்த டெலிவரி இருக்குது, வரட்டா? பிரதர், இந்த மணின்ற பேரில் ஆர்டர் பண்ண ஃபுட் டெலிவரி பண்ண போறீங்க? ஆமாம் பிரதர். அது நான் தான். ஓ, என்னங்க பிரதர்? என்ன பிரதர் இப்போ வரீங்க? பிரதர், இன்னும் டெலிவரி டைம் ஆகல, கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு டைம் ஆகல, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. அதான் நான் டேரெக்டாக லஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு கிளம்பிட்டேன். நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுட் எடுத்து போய் திரும்பி கடையிலே கொடுத்துருங்க. பிரதர், எனக்கு திருப்பி கொண்டு போய் கொடுத்து டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இதே மாதிரி தான் ஊரில் என் ஃப்ரெண்டு காலையில் வேலைக்கு போகிறேங்கிற அவசரத்தில் சாப்பிடவே மாட்டான். 1 நாள் 2 நாள்னு தள்ளி போய் ஒரு நாள் அவனுக்கு அல்சரே வந்துருச்சு. வண்டியில் போயிட்டு இருந்தவன் திடீர்னு லோ பிபி கீழே வந்து மண்டை உடைஞ்சிருச்சு. அவனை அப்படியே ஆம்புலன்ஸில் கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னே அவனை பார்த்த கஷ்டத்துலேயே அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பக்கத்துலேயே படுத்துட்டேன். இப்போ கூட இதை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் உங்ககிட்ட சொல்கிறேனே. ஐயோ பிரதர், எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டே ஆஃபீஸ் போகிறேன். கொடுங்க பிரதர். பிரதர், இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு? கஷ்டத்தில் கட்டி பிடிச்சி பக்கத்தில் தூங்குனானா முழிச்சு பார்த்தா தான் தெரியுது அது கனவு. கனவா? ஆமாம். டேய், ரொம்ப சாக்காகாத. டெய்லியும் காலைல சாப்பிடலனா கனவுல சொன்னதெல்லாம் நிஜத்தில் நடந்துடும். சாப்பிட்டு போட. இந்தாங்க பிரதர். என்ன பிரதர், டெலிவரி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வரீங்க? இல்லை பிரதர், இப்போ தானே மழை பெஞ்சு முடிஞ்சது. அங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அங்கே கூட ட்ரைனேஜ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வண்டி ஓரமணி பண்ணிட்டு வேகமாக ஓடி வரேன் பிரதர். ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. பிரதர், நானும் ஹோம் பேக் தான் பிரதர் வச்சுருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டரை ரெடி பண்ணிவிட்டு அது கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆகுதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கும் புரியும் பிரதர். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இந்த ஆர்டரை கேன்சலே பண்ண மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். 200 rupees. நான் இதை வாங்கிக்கணும்னா நீங்கள் அதை வாங்கணும். எதை? ப்ரௌனி. நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ் ஆஃபரில் போயிட்டு இருக்கு பிரதர். 4 ப்ரௌனிஸ் ஜஸ்ட் 200 rupees. நான் ப்ரௌனிலாம் சாப்பிட மாட்டேன் பிரதர். நோ ப்ராப்ளம், நம்மக்கிட்ட கேக் இருக்கு, அதே காஸ்ட் தான். நான் கேக்கும் சாப்பிட மாட்டேன் பிரதர். அப்போ நானும் சாப்பிட மாட்டேன், கேன்சல் பண்ணிவிடுங்க. அதை வாங்கல, இதை வாங்க மாட்டீங்களா? மாட்டேன். ஷுவரா? ஷுவர். போட. இத்து போன 4 ப்ரௌனி 200 ரூபாய் குத்து வாங்கி தின்றதுக்கு அதே 200 ரூபாய் குத்து இந்த பிரியாணி சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன். போட. தம்பி, நான் தான்ப்பா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கேயேம்மா உட்காந்துருக்கீங்க? வீட்டில் இருக்க வேண்டியதானே? நானே வந்து கொடுத்துருப்பேன்ல. வீட்டில் சும்மாவே இருப்பேன்ப்பா, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஓ, இந்தாங்கம்மா. தம்பி, அது எனக்கு இல்லை, உனக்கு தான்ப்பா. எனக்கா? ஆமாப்பா, நீ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கியா? பேசணும்னா புரியலம்மா. ஒன்றும் இல்லைப்பா, என் பையன் பொண்ணெல்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. மாதம் மாதம் பணம்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு சாப்பிட முடியும், அந்த பணத்தோட பேசவா முடியும்? அதான்ப்பா, எப்பயாவது யார்கிட்டையாவது பேசணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வரவங்க கூட கொஞ்ச நேரம் பேசுவோம்ப்பா. அதே மாதிரி நீ ஏன் சாப்பிட்டுக்கிட்டே என்கிட்ட பேசுறியா? இதுக்கப்புறம் பேசணும்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் பண்ணால் போதும், நான் பேசுகிறேன். சரிப்பா.